நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கும் போட்டுருங்க. ஸோ இந்த ட்ரெயின் அதாவது இந்த கோஸ்ட் ட்ரெயினோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இப்படியாவது பெரிய யூடியூபர் ஆகி காசு சம்பாதிக்கணும்னு ஆசை, நம்மளை மாதிரியே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் கிடைக்கல, பெருசாக வியூவும் போகல, நம்மளை மாதிரியே. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பெரிய யூடியூபர் ஆகணும்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கோஸ்ட்டு ட்ரெயின் வரக்கூடிய ஒரு இடம் அது கோஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற கதையெல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ அங்கே போய் இருக்கிற அங்கே ட்ரெயின் மாஸ்டர் இருப்பார்ல, அவரெல்லாம் கரெக்ட் பண்ணி எப்படியாவது இந்த கதைகள்லாம் வாங்கலாம் பார்க்குறப்பல அவங்க உண்மையிலே அமானுஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஒரு ஹாரர் மூவியாக கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. பட் பெருசாக ஒர்க் ஆகலைங்க. கொரியன் மூவி தான், இருந்தாலும் அவங்களையுமே கொஞ்சம் ஒரு சில பிசுறு தட்டை தான் தெரிஞ்சு படத்தில். பெருசாக அவ்வளோவா ஒர்க் ஆகலை. ஒன் டைம் ஆனால் ட்ரை பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம்.